மாசி பெரியண்ணன் துணை வடநாடு கொடநாடு புண்ணிவள நாடாண்ட அந்த மாசி குண்டிலே வாழும் மாசி பெரியனோட அழகு எப்படி என்றால் தங்க நல்ல கிளிகள் உள்ளோ தருமரோட தலைமையில பொண்ணும் கிளிகளம்மா அம்மம்மா அங்க அந்த அண்ணனோட தலைமையில அம்மம்மா செங்கோலு முத்திரையான் செல்வி மட்ட நாடாண்ட கொல்லிமலை உச்சியிலையும் அம்மம்மா அங்க அந்த அண்ணனோட ஆட்சி அம்மா அம்மம்மா. இன்றைக்கி நம்ம வந்து கொல்லிமலையில் ஏன் மாசி பெரியண்ணர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து கருப்பசாமியோட வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். பொன்னர் சங்கரத சின்ன பெரியனோட வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொல்லிமலையில் ஏன் மாசி பெரியண்ணர் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பூமியில் வந்து இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் கடவுள் வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு உயிரினங்கள் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஆடு மாடு மனுஷன் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு உயிரினங்கள் வந்து இந்த உயிரினங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து விதிச்சிருக்காரு. அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொல்லிமலையில் போய் பார்க்கணும். கொல்லிமலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொல்லிமலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற கொல்லிப்பாவை தான். கொல்லிமலையில் கொல்லிப்பாவைன்னு ஒன்று இருக்குது. கொல்லிப்பாவைங்கிறது வந்து இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு கீழே வந்து பழைய குமரி கண்டன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ கடல்லே முழுகி போயிடுச்சு. அந்த காலத்தில் ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா கொல்லிப்பாவைக்கு 9 கோயில்கள் இருந்திருக்கு. அதில் வந்து 8 கோயில் வந்து கீழே குமரி கண்டத்தில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, கடல் சீற்றத்தினால அழிஞ்சு போயிடுச்சு. மீதி இருக்கிற ஒரே ஒரு இது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கிற கொல்லிப்பாவை தான். இது வந்து எதில் சொல்லுதுன்னா 15,000 வருஷத்துக்கு முன்னாலேயே கொல்லிப்பாவைக்கு தனியாக கோயில் எடுத்து வழிபட்டுருக்குறாங்க. இது வந்து 15,000 வருஷத்துக்கு முன்னால் இருக்குதுன்னு எதில் சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இந்த நூல்லாம் வந்து பார்த்தா கொல்லிமலையில் இருக்கிற கொல்லிப்பாவை பற்றி அந்த நூல்லாம் வந்து சொல்லியிருக்கு. 15,000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சாம்ராஜ்யமே நடந்திருக்குன்னு பார்த்துங்க. அந்த கொல்லிப்பாவைக்கு அந்த அளவுக்கு விழா எடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. கொல்லிப்பாவைங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு வராங்க. இந்த சாமியை நம்ம கும்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு மந்திரம் எதுவுமே தேவையில்லை. சாதாரண யாராக இருந்தாலும் எந்த ஒரு தீட்டோ எதுவும் கிடையாது, யார் வேணால் இந்த சாமியை போய் வழிபடலாம். அடுத்து கொல்லிமலையில் வந்து பார்த்தோம்னா அர்ப்பணாரீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த அர்ப்பணாரீஸ்வரர் கோயில் வந்து ஈஸ்வரர் இருக்கிறாருல, இங்கே இருக்கிற மீன்பள்ளிங்கிற ஒரு ஆறு வந்து அங்கே ஓடுது. அந்த ஆறில் ஓடுற மீனில் தான் வந்து சிவபெருமான் வந்து இருக்காரு. இது வந்து பார்த்தோம்னா தேவாரத்தில் வந்து அர்ப்பணாரீஸ்வரர் வந்து அங்கே அருள் கூறதை வந்து தேவார நூலில் வந்து அர்ப்பணாரீஸ்வரரை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து கொல்லிமலையில் மாசி பெரியண்ணனை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா பூமியோட மட்டத்திலிருந்து 1300 மீட்டர் தான் மாசி கொண்டு இருக்கு. அதாவது பூமியோட நிலமட்டம் இருக்குல்ல, நிலமட்டத்திலேருந்து 1300 மீட்டரில் தான் கொல்லிமலையிலேயே உச்சப்பகுதி வந்து பார்த்தா 1300 மீட்டரு. இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப புகழ் பெற்றது வந்து பார்த்தோம்னா சதுரகிரி மலை, பருவதமலை, வெள்ளிங்கிரி மலை, கொல்லிமலை. இதுதான் வந்து ரொம்ப ஆன்மீகத்துக்கு வந்து ரொம்ப புகழ் பெற்றது. இதில் கொல்லிமலை தான் ரொம்ப இது. இப்போ வந்து கொல்லின்னு பேர் வந்து இன்னொன்று கூட சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே உயிர் வாழ்கிற கொல்லிங்கெல்லாம் அங்கே இருந்ததுனால, அதுக்கு உயிர்களை கொள்கிற கொல்லிங்க இருந்ததுனால அதுக்கு கொல்லிமலை பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த மாசி குன்றில் வந்து மாசி பெரியண்ணர் இருக்காரு. அது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து காசி விஸ்வநாதர் ஆகிய சிவபெருமான் வந்து தென்னகத்துக்கு வந்தபோது அவரை தேடி காமாட்சி வந்து வந்திருக்கு. சிவபெருமானை தேடி காமாட்சி வந்திருக்கு. காமாட்சியோட அண்ணனாகிய பெருமாள் வந்து காமாட்சிக்கு துணையாக சிவபெருமானை தேடுறதுக்கு இங்கே தென்னகத்திற்கு வந்திருக்கிறாங்க. வரப்போ என்ன பண்ணாருன்னா காமாட்சி வந்து வைரசெட்டி வைரசெட்டிங்கிற வீட்டில் வந்து தங்க வச்சுட்டு சிவபெருமானை தேடி பெருமாள் வந்து மலை ஏறி இருக்காரு. மலை ஏறுறப்ப எல்லா மலையும் கிடுகிடுன்னு ஆடி இருக்கு. அவரோட மகிமையை பார்த்துட்டு எல்லா மலையுமே தாங்க முடியல. அவரோட வெயிட்டை பார்த்துட்டு அவரோட மகிமையை பார்த்துட்டு எல்லாமே ஆடி இருக்கு. அவரோட வெயிட்டை இது பண்ணிட்டு தாங்கின ஒரே மலை வந்து பார்த்தோம்னா மாசி குன்று தான். அது வந்து பார்த்தோம்னா 1300 மீட்டர் இருக்குன்னா பார்த்துங்க, கீழே பூமி மட்டத்திலிருந்து இது வரைக்கும். இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா அந்த பூஞ்சோலைங்கிற இது வரைக்கும் தான் நம்ம போக முடியும். அதுக்கு மேலே 4 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து தான் போய் அங்கே சாமியோட தரிசனத்தை இது பண்ண முடியும். இப்போ அங்கே வந்து இருக்கிற கோயில் வந்து பார்த்தா அங்கே வந்து நமக்கு மாசி பெரியண்ணன் என்ன கோலத்தில் மாசி பெரியண்ணன் நமக்கு என்ன கோலத்தில் காட்சி தராருன்னா, மாசி பெரியண்ணன் வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற மாசி பெரியண்ணனுக்கு நிறைய பேர் இருக்கு. முனி, கருப்பன், இப்போ நம்ம பெரிய சாமி இதெல்லாம் கும்பிட்றோம்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருக்கிற சாமி தான்
மாசி பெரியண்ண சாமி. இப்போ சங்கிலி கருப்பு முனி எல்லாம் காவல் தெய்வத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறது தான் மாசி பெரியண்ண சாமி. இப்போ இந்த சாமி கோயிலில் தான் அங்கே வந்து சாமி வந்து பார்த்தோம்னா எப்படி நமக்கு காட்சி தர்றாருன்னா, ஒரு வேங்காய் புளியை காலில் மிதிச்சுட்டு அம்புல குத்துற மாதிரி வந்து காட்சி தர்றாரு. அதில் வந்து அதை வந்து ஆதி காலத்தில் வந்து ஆடு மேய்க்கிறவங்க வந்து வழிபட்டுட்டு வந்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ ஆடு மேய்க்கிறவங்க வந்து வேங்கையில் புளி இப்போ வேங்காய் வந்து குத்துற மாதிரி அருள் தராருல, அதை வந்து ஆடு மேய்க்கிறவங்க வந்து வழிபட்டுட்டு வராங்க. இதை வச்சு நம்ம சைவத்தை இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம பார்க்குறப்போ அங்கே இருக்கிற ஆடுங்களை கொல்ல வந்த புளியை அவர் கொன்னுட்டு தானும் வந்து வீரமரணம் அடைஞ்சதுனால அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களாம் சேர்ந்து அவர் வந்து வழிபட்டு வந்துக்கிறாங்க. இது வந்து அந்த ஆடு மேய்க்கிற இதை வச்சு நம்ம சாமி வந்து கொல்ல வந்ததை வச்சு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வழிபட்டு வந்துருக்குறாங்க. அவரோட தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கையில் அன்பு, கீழே வந்து காலில் புளியும் அடிச்சுட்டு முறுக்கு மீசை, பயங்கரமான ஆக்ரோஷமாக இருப்பார். ஆனால் இவருக்கு மாசி பெரியண்ணனுக்கு வந்து சைவ பூஜை தான் பண்ணுவாங்க. மாசி பெரியண்ணனுக்கு வந்து சைவ பூஜை தான். அதுக்கு மாசி பெரியண்ணனுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி கோபுரம் ஒன்று இருக்கும். அந்த கோபுரத்துக்கு தான் வந்து பார்த்தோம்னா முப்பலி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து உருவம் கிடையாது. அது வந்து மாசி கருப்பண்ணன்னு சொல்லுவாங்க. அந்த மாசி கருப்பண்ணனுக்கு தான் முப்பலி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கொல்லிமலைக்கு போனீங்கன்னாவே போதும், நீங்கள் அங்கே மேலே ஏறவே பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையே வந்து அங்கே இருக்கிற தோற்றம், அங்கெல்லாம் வேலையெல்லாம் வந்து பார்த்தோம்னா கோழிலாம் குத்தி வச்சுருப்பாங்க. நிறைய இது பார்க்குறப்ப நமக்கு போகிறப்ப எங்கே போனாவே அங்கே காற்று கருப்பு எதுவுமே கிட்டையே நெருங்கவே நெருங்க. அதெல்லாம் பார்த்துங்க, அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற சக்தி வந்து அங்கே இருக்குது. இந்த எங்கே போய் நம்ம கோயிலில் போய் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற நாமக்கல் இந்த சைடில் இருக்கிற எந்த கோயில் நம்ம இது பூஜை பண்ணுறதா இருந்தாலும், வாக்கு சொல்கிறீங்களா இருந்தாலும், அங்கே கோயிலில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்க சொல்கிற வாக்கு அருளே வந்து கருப்பனை மாசி பெரியனை வந்து அருள் தருவாங்கன்னு சொல்லிட்டு இது இன்னமும் வந்து எங்கே பூஜை நடந்தாலும் ஃபஸ்ட்டு மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. இவருக்கு வந்து மாசி பௌர்ணமி அப்போ தான் இவருக்கு பயங்கரமான திருவிழா எடுத்து கொண்டாடுவாங்க. அது இல்லாத அமாவாசை கண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து எல்லாத்துக்கும் அருள் தராரு. அருவாமல் நின்றுட்டு அமாவாசை அருவாமல் நின்றுட்டு எல்லாத்துக்கும் வாக்கு சொல்வார். அந்த அளவுக்கு இதாக இருக்குது. இவ்வளோ தூரம் இதானாலும் மாசி பெரியன் வந்து பார்த்தோம்னா இன்னமும் கூரையில் தான் இருப்பார். நீங்கள் உள்ளே போய் அங்கே பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து பார்த்தீங்கன்னா கூரைக்குள்ள சாமி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தோம்னா உள்ளே எல்லாம் தேக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சாமி வந்து நான் கூரையில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆதி காலத்துலேருந்து இப்போ இருக்கிற எல்லா சாமிக்கும் முன்னோடி சாமி வந்து மாசி பெரியண்ணன் தான். இவர் வந்து மாசி பெரியண்ணன்னு சொல்லுவாங்க, இல்லை மாசி பெரிய சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பல தோற்றத்தில் வந்து காட்சி தராங்க. இவர் அங்கேயே இருந்ததுனால வைரசெட்டி பாளையம் நான் சொன்னல, வைரசெட்டி பாளையத்தில் காமாட்சி தங்கினாங்க. அங்கேயும் வந்து அந்த காமாட்சிக்கு வந்து கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாத மாசி பெரியண்ணனுக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயில் வந்து அங்கே வழிபட்டுட்டு வருவாங்க. மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்து மாசி பெரியண்ணன் இருப்பார். அவருக்கு வந்து அசைவ பூஜைலாம் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மாசி பெரியனுக்கு வந்து சுத்த சைவ பூஜை தான் பண்ணுவாங்க. வெளியில் இருக்கிற அந்த கோபுரம் 60 அடி கோபுரத்துக்கு தான் வந்து அசைவ பூஜை பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், எந்த ஒரு பில்லி சூனியம் காற்று கருப்பு எதுவுமே நமக்கு கிட்டேயே வராதுன்னு பார்த்துங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தொட்டல்லாம் வந்து குழந்தைங்க இதாகிறதுக்கு என்னென்ன பையன் படிக்காத இருந்தானோ, எந்த ஒரு வேலை கிடைக்கலையோ அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் அங்கே போனால் தீந்துரும். அங்கே போய் மாசி பெரியனை வணங்கிட்டு வந்தால் போதும், நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அது இல்லாத அந்த கோயிலுக்கு இதாகிறதுக்கே கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சக்தி படைத்த சாமி தான் மாசி பெரியண்ணன். இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு இது வந்து ரொம்ப இதாச்சு. இப்போ என்னன்னா, இந்த கோயிலுக்கு வந்து சாதாரண மனுஷங்க, இவ்வளோ சக்தி உள்ள சாமிக்கு வந்து சாதாரண மனுஷங்க யாருமே போகிறது. நாங்கள் சாமி கும்பிட போகிறவங்களாம் என்ன ஆனாங்கன்னா, ஒரு 100 பேர் போனாங்கன்னா 60 பேர் வந்து தனக்காக தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சாமி கோயிலுக்கு போகிறதில்ல. பிறர் நல்லா இருக்கக்கூடாது, தான் செய்கிற வேலைக்கு வந்து இதாகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க. தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அதுதான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறத ஒரு தகவல் நான் வந்து படித்தது. எனக்கு ரொம்ப அதுதான் ஒரு இதாச்சு. இவ்வளோ சக்தி படைச்சிருக்கிறது வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே கடவுள் தான் படித்தாங்க, எல்லாருமே மனுஷன்தான். எல்லாருமே நான் அதான் சாதாரண மனுஷங்க யாரும் போகிறதில்ல. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து பில்லி சூனியை வைக்கிறதுக்கு வந்து
இந்த கோயிலுக்கு வராங்கன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு புகழ் பெற்றது. எனக்கு அதுதான் வந்து வருத்தமாக இருந்தது. இவ்வளோ சக்தி உள்ள சாமி வந்து தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இது பண்ணாங்கன்னா இதாக இருக்கும். எனக்கு வந்து அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ சக்தி உள்ள சாமி வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எதையுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவாக தான் நம்ம ஆளுங்க திங்க் பண்ணுறது. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ பசின்னு சொல்லி இருந்தோம்னா கூட கோயிலுக்கு போனால் உள்ளே இருக்க சாமி கூட கல்லாக தான் இருக்கும், வெளியே இருக்க மனுஷன் தான் சாமி ரூபத்தில் வந்து நமக்கு சோறு போடுவார். இப்போ வந்து ஒவ்வொரு மனுஷனும் நம்ம தெய்வம் தான், ஒவ்வொரு மனுஷனையும் வந்து தெய்வமாக இருக்கணும். கண்ணில் அன்பு இருந்தால் கல் கூட தெய்வமாகுமா. அதனால் மனுஷன் தான் நமக்கு இது, மனுஷ ரூபத்தில் தான் வந்து நமக்கு கடவுள் உதவி பண்ணுவார். பசின்னு போய் கோயில் நின்னா கூட அங்கே இருக்க சாமி சோறு போடாது, அங்கே இருக்கிற மனுஷன் தான் நமக்கு சோறு போடுவார். மனுஷ ரூபத்தில் தான் நம்ம சாமியை வந்து உணர முடியும். அந்த இவ்வளோ பெரிய சக்தி படைச்சது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ, பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா தான் நமக்கு ஒரு தன்மை வருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோம்னா தெய்வம் வந்து அந்த காலத்தில் வழிபடுறப்போ எப்படி வழிபட்டாங்கன்னா, முதல்ல பிளட் ப்ரெஷரு, அதாவது ரத்த கொதிப்பு இருக்குல்ல, ரத்த கொதிப்பை வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து 20 நிமிஷம் நீங்கள் யோசிச்சுட்டு ஒரே விஷயத்து மேலே, ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயத்து மேலே 20 நிமிஷம் நீங்கள் உங்கள் சிந்தனை இது பண்ணால் கோவம் அதிகமாக இருக்கிறீங்க, ஒரு சிந்தனை மேலே நீங்கள் உங்களோட இதை வந்து 20 நிமிஷம் உங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து அது மேலே பண்ணிங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துலலாம் ஏதோ வீட்டில் உட்காந்து நம்ம ஒரே இது பண்ணாமல் கோயிலுக்கு போய் கடவுளையே ஒரு 20 நிமிஷம் நம்ம வழிபட்டோம்னா அந்த ரத்த கொதிப்புங்கிற நோய் வந்து சரியாயிரும். அது கடைசி காலத்துக்கு கொஞ்ச நாளத்துக்கு புண்ணியனாட்சி கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு அந்த காலத்து மனுஷங்கள்லாம் கோயிலுக்கு போய் சாமியை வழிபட்டு வந்துருக்குறாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டென்ஷனு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு விஷயத்தையோ பொருளையோ 20 நிமிஷம் தொடர்ந்து உங்களோட மைண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா, பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அதுக்குத்தான் அந்த காலத்து மனுஷங்கள்லாம் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தாங்க. இந்த காலத்தில் வந்து அப்படியே நம்ம ஆளுங்க மாற்றிட்டாங்க. தெய்வங்கிறது என்ன, யாராச்சும் தெய்வத்தை வந்து நேரில் பார்த்துருப்பாங்களா? யாரை கேட்டாலும் தெய்வத்தை வந்து நம்ம உணரதான் முடியும் அப்படின்னு. ஆனால் தெய்வத்தை வந்து எல்லாருமே இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தெய்வத்தை வந்து பார்த்துருப்பாங்க. தெய்வம்னா என்ன, உலகத்தை படைச்சது தான் தெய்வம். நம்மளை படைச்சது யாரு? நம்ம அதுதான் அவ்வை கிழவி சொல்லும், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். நம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வமே அம்மாவும் அப்பாவும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வை கிழவி சொல்லும். அது மாதிரி நம்மளை படைச்சது அம்மா அப்பா, இந்த உலகத்தை படைச்சது தெய்வம். அதான் மதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா, அது அப்படி வழிபட்டுட்டு வர்றது தான். இப்போ வள்ளுவம் கூட ஒரு இது சொல்லுவோம், பிறக்கின்னான் முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஒருத்தருக்கு நம்ம தீமை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கலாம், ஆனால் அதையோட பெரிய தீமை வந்து நமக்கு காத்துட்டு இருக்கோம். எப்படின்னா, ஒருத்தங்கிட்ட இருந்து நான் 50 ரூபா பிடிங்கிட்டேன், நம்மகிட்ட இப்போ காசு 50 ரூபா இருக்குடா, அவங்ககிட்ட இருந்து நம்ம திருடிட்டோம் அப்படின்னு இப்போ நம்ம நடிச்சிட்டோம்னா நம்மகிட்ட இருந்து 200 ரூபா பிடுங்கிறதுக்கு இன்னொருத்த நம்மகிட்ட காத்துட்டு இருக்கோம். நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் நமக்கு திரும்பியும் வரப்போகுது. இது வந்து கடவுளை வந்து எல்லாருமே இப்போ சக்தி உள்ள சாமியெல்லாம் இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட இது. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பூமியில் வந்து ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்குது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம்னா சிலந்தி வந்து வலை பின்னுது, தூக்கணாங்குருவி வந்து கூடு கட்டுது, கரையான் வந்து புத்து வைக்குது. ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு இது பண்ண முடியுமா? ஒரு இது வந்து இன்னொரு இதாக பண்ண முடியுமா? இப்போ சிலந்தி வந்து தேன்கூடு போய் இது பண்ண முடியுமா? தூக்கணாங்குருவி போய் இது பண்ண முடியும். ஒவ்வொரு உயிர் வந்து அந்த உயிர்னா அந்த உயிர் அதை மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்போ வந்து அதை எப்படி சொல்லலாம்னா, காக்கை ஒன்று கழுகு போல வானம் பாடி ஆவதென்று கருதினால் அதன் மூக்கு மாறி மொழியும் மாறி முகமும் மாற கூடுமோ? பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கோ துணிவு வேண்டும் தோழனே. பூனை ஒன்று வேலன் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினால் வேலன் கொண்ட நீண்ட தந்தம் விலைக்கு வாங்க கூடுமோ? வாழை ஒன்று தென்னை போல வளர ஆசை கொள்ளலாம், ஆழமான வேர்களின்றி அது நடக்க கூடுமோ? வண்ண வண்ண ஈக்கள் யாவும் மாம்பழத்தில் அமரலாம், உண்ணுகின்ற ஆசை அந்த உளுந்து வாயில் நடக்குமா? என்ன என்ன மனிதன் உள்ளம் இமயமாக மாறலாம், கண் நிறைந்த இமயம் மீது கால் வதிக்க கூடுமோ? 100 பெண்ணை காதல் செய்யும் நோயில்லாத மேனியும், ஆறு போல பாய்ந்து செல்லும் ஆக்கம் கொண்ட கால்களும், ஊறுகின்ற ஆசை தீர்க்க உலகளக்க செல்வமும், சேருகின்ற ஜீவன் இந்த தேசம் எங்கும் இல்லையே, அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது, இவைவற்றில் வாழும் என்று இறைவன் எழுதி வைத்ததுன்ட்டான்.
இப்போ இதோட இது என்னன்னா, காக்கா வந்து கழுகு மாதிரி வானத்தில் உயரமாக பறக்கணும்னா அதோட காக்காவோட மூக்கு மாறணும், மொழி மாறணும், உடல் மாறணும். இது நடக்குமா? கடவுள் வந்து காக்கா இப்படி தான் இருக்கணும், கழுகு அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டார். அதே மாதிரி பாக்கு வெட்டுறவனை கூட்டிகிட்டு போய் போர்க்காலத்தில் விட்டோம்னா என்ன ஆகும்? போர்க்காலத்தில் இருக்காங்கன்னா போர் படைங்க தான் போய் போர்க்காலத்துக்கு போக முடியும். பாக்கு வெட்டுறவன் தான் பாக்கு வெட்டுறதா இதாகும். இப்போ ஒரு பூனை வந்து வேடனை போய் கத்தி வச்சு குத்தி அவனை கொல்லுன்னு நினச்சின்னா, வேடனை குத்துறதா இருந்துச்சுன்னா அந்த கத்தி வந்து பூனையால் காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி வாழை மரம் வந்து தென்னை மரம் மாதிரி உயரமாக வாழை ஆசைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தென்னை மரத்துக்கு இருக்கிற மாதிரி ஆழமான வேர் வந்து வாழை மரத்துக்கு இருக்கணும்ல, அப்போ தான் வந்து தென்னை மரம் மாதிரி வளர முடியும். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் ஈலாம் வந்து உக்காந்தாலும் அது உண்ணுகின்ற சாப்பிட்றது வந்து அந்த உளுந்து வயல் நடக்குமா? நடக்காது. அதே மாதிரி மனுஷன் எண்ணெய் வந்து அவன் எண்ணெய் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் கண்ணெறிந்த இமயம் மீது கால் பதிக்க கூடுமா? நம்ம காலை வந்து நம்ம கண்ணு மேல வைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி 100 பெண்ணை காதல் செய்யறவனும் உலகத்தையே தன்னோட ஆசையை வந்து உலகத்தையே செல்வத்தால் அளக்கிறவனும் இந்த தேசத்திலேயே எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவனுக்கு வச்ச சோறு அளவெடுத்து வைத்தது, இவற்றில் வாழும் என்று இறைவன் எழுதி வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். நம்மகிட்ட வந்து இதுதான் இறைவனோட இது. மனுஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. உங்ககிட்ட கை இல்லை, கால் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட சிந்திக்கிறதுக்கு சிந்தனை இருந்தால் போதும். ஒரே ஒரு ஆப்பிள் பழம் தான், அதை ஏன்டா மேலிருந்து கீழே விழுந்து யோசிச்சான் நியூட்டன் வந்தான். அதே ஆப்பிள் பழத்தை கடிச்சிட்டு யோசிச்சான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோனை வந்து ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சான். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உசிர் இருக்குது, சிந்தனை இருக்குது. கை இல்லை, கால் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எது இல்லைனாலும் பரவாயில்ல, சிந்தனை இருந்தால் போதும். உங்கள் சிந்தனை தான் உங்களை எங்கே வேணாலும் உயர்த்திட்டு போகும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மாசி பெரியனை வந்து நான் படிக்க ஏகப்பட்டது வந்தது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதானதை வந்து உங்களுக்கு நான் ரொம்ப ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மாசி பெரியண்ணன் துணை.